காயங்களை எளிதில் கடக்கும் நாம் தான் நம் காயங்களை கடப்பது மட்டும் கடினமாகி விடுகிறது. வெளியில் ஏற்படும் காயங்களை தாங்கிக் கொள்ளும் நம் மனதால் நம் மனதுக்குள் ஏற்படும் காயங்களை மட்டும் தாங்க முடிவது இல்லை. உன்னுடைய மன உளைச்சல்களை மற்றவர்களிடத்தில் பகிரும்போது உனக்கு மன ஆறுதல் கிடைத்துவிடும். ஆனால் உன்னுடைய பலவீனத்தை தான் நீ எல்லாரிடமும் பகிர்ந்து கொண்டிருக்கிறாய் என்பதை ஒருபோதும் மறந்துவிடாதே. எத்தனை முறை ஏமாற்றப்பட்டாலும் ஒருபோதும் நீ அடுத்தவர்களை ஏமாற்ற நினைக்காதே. அவரவர் பலனை அவரவர் அனுபவிப்பார்கள். நேர்மைக்கு என்றுமே மரணம் இல்லை. எல்லோருடைய தேவைகளையும் பூர்த்தி செய்ய வேண்டும் என்று நினைக்காதீர்கள். நாம் தேவைப்படும் போது மட்டும் நம்மிடம் வந்து பேசுபவர்களின் தேவைகளை நாம் பூர்த்தி செய்ய வேண்டும் என்பது எந்த விதத்திலும் அவசியமில்லாதது. வாழ்க்கையில் எதையும் நீங்கள் எளிதாக தொலைத்து விடாதீர்கள். நீங்கள் தொலைத்துவிட்ட எதுவும் மீண்டும் எளிதாக கிடைப்பது இல்லை. அது பொருளாக இருந்தாலும் சரி, உறவாக இருந்தாலும் சரி. நான் எல்லோருக்கும் நல்லது மட்டுமே செய்கின்றேன். எனக்கு ஒரு உதவி என்று கேட்டால் யாருமே செய்வது இல்லை என்று வருந்தாதீர்கள். இதில் மற்றவர்கள் மீது தவறு இல்லை, உங்கள் மீதுதான் தவறு என்பதை புரிந்து கொள்ளுங்கள். மனதை எப்போதும் உற்சாகமாக வைத்திருங்கள். உங்களின் மனம் உற்சாகமாய் இருந்தால் சுமைகள் கூட சுகமாக தெரியும். மனம் சற்று தளர்ந்து விட்டால் சுகங்கள் கூட சுமையாகத்தான் தெரியும். கோபக்காரர்கள் என்பவர்கள் வேறு யாரும் இல்லை. பொய் சொல்ல தெரியாமல் மனதில் பட்டதை அப்படியே பேசுபவர்கள். ஏமாற்றத்தை தாங்கிக் கொள்ள முடியாதவர்கள். நம்மை நம்பியவர்களை ஏமாற்ற தெரியாதவர்கள். மொத்தத்தில் இவர்கள்தான் உண்மையில் நல்லவர்கள். ஆனால் மற்றவர்கள் பார்வையில் மட்டுமே கோபக்காரர்கள். ஆதி உணர்வுகளில் ஒன்றான அன்பு ஒருவருக்குள் ஒருவரை அடிமைப்படுத்தும் போதுதான் தோற்றுவிடுகிறது. யாருமே அடிமைப்படுத்தாத, யாருக்கும் அடிமையாகாத அன்புதான் நீண்ட நாள் நிலைத்திருக்கும். 1000 குழப்பங்களும் 1000 கஷ்டங்களும் மனதை சூழ்ந்து கொண்டாலும் என்ன என்று யாராவது கேட்கும் போது ஒரு சிறு புன்னகையோடு ஒன்றும் இல்லை என்று ஒற்றை வார்த்தை மட்டுமே விடையாக கொடுக்க வேண்டியிருக்கிறது. வாழ்க்கையில் எல்லாம் ஒருவருக்காக என்று இருந்து விடாதீர்கள். அந்த எல்லாமும் அதே ஒருவரால் கூட கைவிடப்படலாம். யாரையும் வாழ்க்கை முழுக்க கூடவே இருக்க போகிறார்கள் என்று நினைத்து விட வேண்டாம். பிறர் உங்களுக்கு சுமையாக இருப்பதையும் பிறர் உங்களுக்கு தரும் சுமைகளையும் நினைத்து வாழ்க்கையை வெறுத்து விடாதீர்கள். சுமையற்ற வாழ்க்கை சுவையற்று போகும். எந்த சுமைகளையும் சுமந்து கடந்து செல்ல பழகி கொள்ளுங்கள். மூட்டை பூச்சியை போல் யாரையும் துன்புறுத்தி வாழக்கூடாது. எலியை போல் யாருடைய பொருட்களையும் திருடி வயிற்று நிரப்பக்கூடாது. கரையான்களைப் போல் பிறர் பொருட்களை நாசப்படுத்தி வாழக்கூடாது. தேனீகளைப் போலவும் எறும்புகளைப் போலவும் ஒவ்வொரு நாளும் உழைத்து உண்பதே அமைதியான நிம்மதியான வாழ்க்கை. இறுதி நாட்களில் பையிலே படுத்து கிடக்கும் போது பழைய சொற் கொடுக்க கூட ஆள் இருக்காது. பாடையில் போன பின்னே படையிலும் பாயசமும் வடையும் செய்து வைப்பது எதற்கு என்றுதான் இன்னமும் தெரியவில்லை. இந்த உலகத்தில் பணம்தான் பிரிதி என்று நினைக்கும் சில மனிதர்களுக்கு தெரிவது இல்லை யமதர்மன் லஞ்சம் வாங்க மாட்டார் என்று. பணத்தின் பின்னால் ஓடி ஓடி உங்களை நேசிக்கும் மனங்களை விட்டு மறைந்து விடாதீர்கள். நாம் செய்த நல்ல செயல்களை விட நம்முடைய தவறுகளை மட்டுமே மற்றவர்கள் நினைவில் வைத்திருப்பார்கள். ஆகவே ஒருபோதும் பாராட்டுகளை பற்றி பெருமை கொள்ளவும் வேண்டாம். அதே சமயம் விமர்சனங்களை கண்டு ஒருபோதும் மனசோர்வு அடையவும் வேண்டாம். ஆகவே ஒருபோதும் பாராட்டுகளை பற்றி பெருமை கொள்ளவும் வேண்டாம். அதே சமயம் விமர்சனங்களை கண்டு ஒருபோதும் மனசோர்வு அடையவும் வேண்டாம். இன்று முதல் தன்னால் முடிந்தவரை சிறந்ததை மட்டும் செய்வோம் என்று மனதில் உறுதி செய்து கொள்ளுங்கள். பொலித்தனம் இல்லாத புன்னகை, சுயநலம் இல்லாத உறவு, கைமாறு கருதாமல் செய்யும் உதவி, கவலைகளை மறக்க வைக்கும் நல்ல நட்பு, எதிர்பார்ப்புகள் ஏதும் இல்ல அன்பு, இவைகள் மட்டும்தான் நம்மோடு இருந்துவிட்டால் நமது வாழ்க்கையே சொர்க்கம்தான். மகிழ்ச்சி என்பது நம் மனநிலையை பொறுத்ததுதான். நாம் அடைகின்ற மகிழ்ச்சிக்கு வெளி உலகத்திற்கும் எவ்வித தொடர்பும் இல்லை என்பதே மிகப்பெரிய உண்மை. பொறுமை என்பது வேறொன்றும் இல்லை, உனக்கு வலிப்பது பிறருக்கு தெரியாமல் பார்த்து கொள்வது. யார் மீது ஓர் அளவுக்கு மேல் அன்பு
வைக்காதே. ரசிக்கப்பட்ட மழைதான் பெருவெள்ளம் ஆக்கும் பொழுது சபிக்கப்படுகின்றது. அளவிற்கும் மீறிய எது போன்றும் நிச்சயம் நஞ்சாகும். இங்கு யாரும் யாருக்கும் உண்மையாக இருக்க வேண்டும் என்ற கட்டாயமில்லை. பிறகு ஏன் மற்றவர்களிடத்தில் உண்மையை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றாய்? இங்கு எதுவாயினும் அவரவர் தேவையே அவருக்கான தர்மம். போய் தொலையட்டும், போக வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். எல்லோரும் உன் வாழ்விற்கு நீயே போதும், நீ மட்டுமே போதும். மலர்மழையாய் தன் மனதை இழக்கும் இறுதிச் சடங்குகளில் வெறும் கடமைக்கென்று கண்ணீர் வடிப்பவர்களைக் கண்டு ஏன் இப்படி செய்தீர்கள் என்று ஒரு பொழுதும் யாரையும் கேட்காதீர்கள். 1000 பக்கம் விளக்கம் கொடுப்பார்கள். அங்கு அவரவரின் சுயநலமே அவர்களுக்கான தேவை. மற்றவர்கள் தேவைக்காக வாழ்பவர்கள், நீ மற்றவரின் தேவையாக வாழ்பவன். உன்னை நீ ஒருபோதும் யாருடனும் ஒப்பிடாதே. யாருக்காகவும் உன் மனதை நீ கஷ்டப்படுத்தாதே. நீ வானில் பறக்க ஆசைப்படுவது தவறல்ல, ஆனால் முதலில் நடக்க பழகு. உன் கண்ணீர் துளிகள் சில தங்கள் தாகம் தீர்க்க காத்திருக்கின்றார்கள். உன் கண்ணீர் குளத்தை வறண்டு போகச்சே. சிலரை பற்றி எண்ணத்திலிருந்து வெளியே வா. உனக்காக நிறைய காரியங்கள் காத்திருக்கின்றன. காரணமே இல்லாமல் நம் வாழ்க்கையில் எதுவும் நடப்பது இல்லை. வெறும் காரணமே சொல்லிக்கொண்டு இருந்தால் வாழ்க்கையில் எதுவுமே நடக்கப் போவது இல்லை. சரியோ தவறோ வாழ்கின்ற ஒரு வாழ்வை உனக்கு பிடித்தபடி மனசாட்சியோடு வாழ். தீர்வுகள் சொல்ல இங்கு யாரும் நல்லவரும் இல்லை. தீர்வுகள் கேட்க நீ கெட்டவனும் இல்லை. பேசிக்கொண்டே இருக்காதீர்கள், வெகு சீக்கிரமாகவே வெறுக்கப்படுவீர்கள். மௌனமாக காத்திருங்கள், அதிகமாக தேடப்படுவீர்கள். முடிவுக்கு முக்கியத்துவம் அளிக்காமல் முயற்சிக்கு முக்கியத்துவம் அளித்தால் முழுமையாக வெற்றி நிச்சயம். சிந்தித்து செயலாற்றுங்கள். செல்லும் பாதை சரியாக இருந்தால் வேகமாக அல்ல, மெதுவாக ஓடினாலும் வெற்றிதான். உனக்கு எது வேண்டுமானாலும் கடவுளிடம் கேள். வேண்டியும் தரவில்லை என்றால் புரிந்து கொள், அது உனக்கானது அல்ல என்று. வாழ்க்கை வாழ்வதற்கே தவிர கிடைக்காததை நினைத்து ஏங்கி வீணடிப்பதற்காக அல்ல. கடந்து போன நாட்களில் நீ செய்த தவறுகளை நினைத்து ஏங்குவதை விட வரப்போகும் உன் எதிர்கால நினைத்து அதை நீ சரி செய்து கொள். மற்றவர்களின் மனதை நோகடித்து விடாமல் பார்த்து பார்த்து வாழ்ந்தவர்கள்தான் அவ்வப்போது மற்றவர்களால் மனம் நோகடிக்கப்படுகிறார்கள். இந்த உலகில் வேர் இல்லாமலும் நீர் இல்லாமலும் வளரக்கூடிய ஒரே செடி ஆசைதான். இருளில் இருக்கிறேன் என்று கவலைப்படாதே. இருளும் விடலை நோக்கித்தான் செல்கிறது. எதையும் மறக்க முயற்சித்து நிம்மதியை இழக்காதீர்கள். அதை அப்படியே விட்டுவிடுங்கள். காலம் மாற்றிவிடும். ஒருவனை மனிதனாக ஆக்குபவை உதவிகளும் வசதிகளும் அல்ல, அவனுக்கு ஏற்படும் இடையூறுகளும் துன்பங்களும் தான். உன் சுய கௌரவம் மற்றவர்களுக்கு திமிராக தெரிந்தால் அது உன் தவறல்ல, மற்றவர்களின் பார்வையில் தான் தவறு. அதுவே உன் அடையாளம். வெற்றி பெறுவதை விட வெற்றியை தக்க வைத்துக் கொள்வதே இங்கு கடினம். நம்பிக்கை துரோகம் நம்பாத ஒருவிடம் இருந்து கிடைக்காது. நீ அதிகம் நம்பியவர்களிடமிருந்து மட்டுமே கிடைக்கிறது. தான் மட்டுமே முன்னேறினால் முயற்சியாளன், தன்னை சுற்றி இருப்பவர்களையும் முன்னேற்றினால் வெற்றியாளன். இரக்க மனமும் இரும்பாகி போகிறது சிலர் சுயநலவாதியாகும் போது. பிடிக்கவில்லை என்றால் பொய்யாக நேசிக்காதீர்கள். அன்பாய் இருப்பவர்களால் ஏமாற்றத்தை தாங்கிக் கொள்ள முடியாது. சுயமாக முடிவெடுக்க தெரியாதவன் தான் பெரும்பாலும் அடிமையாகவே இருப்பான். நண்பன் தவறு செய்தால் மன்னித்து விடாதே, மறந்துவிடு. ஏனெனில் அவர்கள் உன் உறவுகள் அல்ல, உணர்வுகள். தனிமை கொஞ்சம் வித்தியாசமானது. நாமே அதை எடுத்துக்கொண்டால் அது இணைக்கும், மற்றவர்கள் நமக்கு கொடுத்தால் அது கசக்கும். உருவத்திற்கு தான் முக்கியத்துவம் என்றால் யானைதான் காட்டுக்கு ராஜாவாக இருக்கும். உன் திறமையை வெளிக்காட்டு, உலகம் உன்னை கண்டறியும். நீ சொல்லும் ஒவ்வொரு பொய்யும் உன்னை ஒரு நாள் தலைகுனிய வைக்கும். அன்று புரியும் நீ ஏமாற்றியது அவர்களை அல்ல, உன்னையே என்று. உன்னை விட்டு விலக நினைப்பவர்களுக்கு பாரமாய் இருப்பதை விட அவர்களை பாராமல் இருந்து பார். உன் மதிப்பு அவர்களுக்கு தெரியும். உங்களை அதிகம் காயப்படுத்திய விஷயம் எதுவோ அதுதான் உங்கள் வாழ்வில் சிறந்த பாடத்தை உங்களுக்கு கற்றுத்தரும். தோல்வி உன்னை துரத்துகிறது என்றால் நீ வெற்றியை நெருங்குகிறாய் என்று அர்த்தம்.
விழுந்து விட்டேன் என்று கண்ணீர் சிந்துவதை விட எழுந்து விட்டேன் என்று புன்னகசை. பாசம் இருக்கும் இடத்தில் அதிகாரம் இருப்பது இல்லை, அதிகாரம் இருக்கும் இடத்தில் அன்பு நிலைப்பது இல்லை. நான் வெற்றி பெற வேண்டும் என்று செயல்படுங்கள், நான் மட்டுமே வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணத்தை கைவிடுங்கள். யாருக்காகவும் உன்னை மாற்றிக்கொள்ளாதே. ஒருவேளை மாற நினைத்தால் ஒவ்வொரு மனிதருக்கும் நீ மாற வேண்டியதாய் வரும். எல்லாம் இழந்த பின்னும் எவரிடம் நம்பிக்கை மிச்சம் இருக்கின்றதோ அவனே வெற்றிக்கு தகுதியானவன். எல்லாருக்குள்ளேயும் ஒரு சிறு குழந்தை இருக்கிறது. நமக்கு அன்பானவர்கள் சிரித்தபடி கைகளை விரித்தால் அது அவர்களிடம் ஓடி வந்து தாவிக்கொள்ளும். வாழ்க்கையில் நம்மோடு இருக்கும் எல்லா உறவுகளும் எப்போதும் ஒரே மாதிரியாக இருப்பது இல்லை. நம்மோடு இருக்கும் எல்லா உறவுகளுமே சில நேரங்களில் சில மாற்றத்தை அடைகிறார்கள். மகனின் மாற்றத்தை திருமணத்திற்கு பின் உணரலாம், மகளின் மாற்றத்தை வாலிப வயதில் உணரலாம், கணவனின் மாற்றத்தை மனைவி நோய்வாய்ப்பட்டிருக்கும் போது உணரலாம், மனைவியின் மாற்றத்தை கணவனின் வறுமையில் உணரலாம், நண்பனின் மாற்றத்தை நம்முடைய துன்ப காலத்தில் உணரலாம், சகோதரனின் மாற்றத்தை சண்டையில் உணரலாம், சகோதரியின் மாற்றத்தை சொத்து பிரிக்கும் போது உணரலாம், பிள்ளைகளின் மாற்றத்தை நமது முதுமை காலங்களில் உணரலாம். பிறப்பது ஓரிடம், வளர்வது ஓரிடம், படிப்பது ஓரிடம், வேலைக்கு சென்று சம்பாதிப்பது ஓரிடம், வாழ்க்கை துணை அமைவது ஓரிடம், ஒன்றாக சேர்ந்து வாழ்வது ஓரிடம், கடைசி கால வாழ்க்கையில் நோயால் பிடிபட்டு இறுதியாக மறிக்கப் போவது ஓரிடம். இந்த வாழ்க்கை பயணத்தில் எதையும் நாம் தீர்மானிக்க முடியாது. இருக்கும் வரை மற்றவர்களுக்கு அன்பையும் அரவணைப்பையும் கொடுத்துவிட்டு செல்வோம். உங்களை கண்டு கொள்ளாதவர்களிடம் கண்ணீர் விடுவதிலும், உங்களுக்கு செவி சாய்க்காதவர்களிடம் கத்தி கதறுவதிலும், உங்களை விட்டு விலகி செல்பவர்களிடம் விளக்கம் கேட்பதிலும், உங்களை அளவர்த்தவர்களிடமே நீங்கள் ஆறுதல் தேடும், உங்கள் அன்பு அலட்சியம் செய்பவர்களிடமே அன்பு செலுத்துவதிலும், உங்களை உதறி தள்ளிவிட்டு போனவர்களையே நீங்கள் உயிராக நினைப்பதிலும் எந்த பயனும் இல்லை. எதுவாக இருந்தாலும் மிகுந்த கவனத்துடன் தேவைக்கேற்ப தேர்வு செய்து கொள்ளுங்கள். ஏனெனில் இன்று தேவை என்று சேர்த்து கொண்ட எல்லாம் நாளை தேவையற்றதாக மாறிவிடக்கூடும். மற்றவர்கள் வருத்தப்படும் அளவிற்கு நாம் நடந்துவிடக் கூடாது என்று நினைப்பவர்கள் தான் பல சூழ்நிலைகளில் மற்றவர்களால் வருத்தப்படும் நிலைக்கு தள்ளப்படுகின்றன. வாழ்க்கையில் நீ சந்திக்கின்ற ஒவ்வொருவரும் உனக்காக அனுப்பப்பட்டவர்களே. இதில் வேண்டியவர்கள், வேண்டாதவர்கள், தெரிந்தவர்கள், தெரியாதவர்கள் என்று யாரும் இல்லை. உன் வாழ்க்கையில் அவர்கள் வருவதற்கும் அதனால் விளையும் நன்மை தீமைகளுக்கும் நீ இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டிய வாழ்க்கை பாடங்கள் மிச்சம் இருக்கிறது என்பதே காரணம். நம்பவே கூடாதவர்களை எல்லாம் நம்பி வாழ்க்கையில் ஏமாந்து விடுகின்றன சிலர் நம்ப வேண்டிய நல்லவர்களை எல்லாம் சந்தேகப்பட்டு இழந்து விடுகிறார்கள். சிலர் யாரையும் எளிதாக புரிந்து கொள்ள முடியாதுதான். ஆனால் புரிந்து கொண்டால்தான் உண்மையான அன்பும் நம்பிக்கையும் பிறக்கும். ஒருவன் பணக்காரன் என்ற காரணத்திற்காக மட்டும் அவனை வணங்குவது பச்சுந்திகளின் செயல். நல்ல குணம் படைத்தவன் என்ற காரணத்திற்காக ஒருவனை வணங்குவதுதான் நல்ல மனம் படைத்தவனின் செயல். ஒருவர் உங்கள் மீது காட்டும் அன்பை உதாசீனம் செய்து விடாதீர்கள். பல வழிகளிலும் வேதனைகளுக்கும் நடுவே கூட அவர்கள் உங்களை நேசிக்கலாம். அதை புரிந்து கொள்ளாமல் நீங்களும் அவர்களின் வழிகளையும் வேதனைகளையும் இன்னும் அதிகப்படுத்தி விடாதீர்கள். எல்லோருக்கும் பலவீனம் என்ற ஏதேனும் ஒன்றும் இருக்கும். சில தீய எண்ணம் படைத்தவர்கள் மற்றவர்களின் பலவீனங்களை பயன்படுத்தி கொண்டு அவர்களின் வாழ்க்கையில் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய பலவீனத்தால் அவர்களின் வாழ்க்கையிலும் வேறு ஒருவர் விளையாடத்தான் போகிறார்கள் என்பதை நினைத்து பார்க்கவே மறந்து விடுகிறார்கள். ஒரே ஒரு ஏமாற்றுக்காரன் உங்களுக்கு நண்பனாகவோ உறவாகவோ இருந்தால் உங்களின் எதிரியை விட அவன்தான் மிகவும் மோசமானவன். அதனால் யாரையும் முழுமையாக நம்பி விடாதீர்கள். பிறகு முழுவதுமாக மோசம் போய்விடீர்கள். நச்சு பாம்பை கூட நம்பலாம். ஆனால் சிரித்து சிரித்து நடித்து நம்மை அவர்களின் சுய தேவைகளுக்கு பயன்படுத்திவிட்டு நம்முடைய உணர்வுகளையும் நம்மையும் அழிக்க நினைக்கும் மனிதர்களை ஒருபோதும் நம்பாதே. அவர்கள் நம்மையே நம் கையால் அழித்து விடுவார்கள். வாழ்க்கையில் பல போராட்டங்களையும் பல துரோகங்களையும் பார்த்துவிட்ட பிறகுதான் இந்த ஜென்மம் தான் கடைசி ஜென்மமாக இருக்க வேண்டும் என்று எண்ணி வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் தான் இங்கு அதிகம். மனிதன் மனிதநேயத்தோடு வாழ்வதற்கு பிறரின் வழியை புரிந்து கொண்டாலே போதும். அப்போதுதான் மனித நிலைக்கும். ஏழைக்கு முன்னால் நின்று கொண்டு உன்னிடம் இருக்கும் செல்வத்தை பற்றி பேசாதே. நோய்
நோயாளிக்கு முன் நின்று கொண்டு உன் ஆரோக்கியத்தை பற்றி பேசாதே. பலவீனமானவர்களுக்கு முன்னால் நின்று கொண்டு உன் பலத்தை பற்றி பேசாதே. மகிழ்ச்சியை இழந்தவனுக்கு முன்னால் நின்று கொண்டு உனது சந்தோஷத்தை பற்றி பேசாதே. கைதிக்கு முன் நின்று கொண்டு உன் சுதந்திரத்தை பற்றி பேசாதே. கடந்து போனதை நினைத்து இடிந்து போய்விடுது. நாம் அடுத்தவர்களோடு ஒப்பிட்டு பார்த்து தோண்டு போவது. நம்மோடு இருக்கும் அனைவரையும் திருப்திப்படுத்த நினைக்கும் நம் நிம்மதியை இழந்து தவிப்பது. இவை மூன்றும் தான் வாழ்வின் தேவையே. கடந்து போனதை நினைத்து இடிந்து போய்விடுவது, நம்மை அடுத்தவர்களோடு ஒப்பிட்டு பார்த்து துவண்டு போவது, நம்மோடு இருக்கும் அனைவரையும் திருப்திப்படுத்த நினைத்து நம் நிம்மதியை இழந்து தவிப்பது. இவை மூன்றும் தான் வாழ்வின் தேவையே இல்லாத செயல்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். தவறு நம்மிடம் இருந்தால் நம்மை விட மிகப்பெரிய வழக்கறிஞர் யாரும் இல்லை. தவறு அடுத்தவர்களிடம் இருந்தால் நம்மை விட பெரிய நீதிபதி வேறு யாரும் இல்லை. எந்த உறவையும் தொலைத்துவிட வேண்டும் என்று விரும்பாதீர்கள். உங்களை தொலைத்துவிட்டு பிரிந்து போக வேண்டும் என்று நினைப்பவர்களை நீங்கள் தடுக்கவும் நினைக்காதீர்கள். விரும்பாதவர்களோடு ஒட்டி இருப்பதை விட விலகி இருப்பது எல்லோருக்கும் நல்லது. உனக்கு ஏற்படும் துன்பங்களுக்கு நீ மட்டுமே பொறுப்பாக முடியாது என்பதை புரிந்து கொள். அனைத்திற்கும் ஏதேனும் ஒரு காரணம் இருக்கும். பொறுத்திரு, அதனை காலம் உனக்கு சரியான நேரத்தில் வெளிப்படுத்தும். வலுக்கட்டாயமாக சில உறவுகளை நம் வாழ்க்கையில் இழுத்து பிடித்து வைத்துக் கொண்டு அவர்களின் பொய்யான அன்பை பெறுவதை காட்டிலும் தனிமை எவ்வளவோ மேலானது. வாழ்க்கையில் நாம் சந்திக்கும் ஒவ்வொரு மனிதருமே நமக்கு ஏதோ ஒன்றை கற்றுக் கொடுத்து விட்டுதான் செல்கிறார்கள். புத்தகங்கள் கற்றுத்தரும் பாடங்களை விட நாம் சந்திக்கின்ற மனிதர்கள் கற்றுத்தரும் பாடமே மிக பெரியது. எப்பொழுதும் சுய சிந்தனையோடு செயல்படு. இல்லாதவற்றை தேடுகிறான் என்று கண்மூடித்தனமாக சிலரின் பேச்சை கேட்டு இருப்பதையெல்லாம் இழந்து விடாதே. உன்னை சுற்றி இருப்பவர்களில் சிலர் உன்னை சமயம் பார்த்து கீழே தள்ள காத்திருப்பார்கள். கவனமாக இரு. அறிவுரைகள் வாழ்வில் உயர்வானது என்று உணர்ந்தவர்கள் அதை சிறிதும் அலட்சியப்படுத்த மாட்டார்கள். சிறு பிள்ளைகளுக்கு நீங்கள் ஏதேனும் வாக்குறுதியை கொடுத்தாலும் அதை சரியாக நிறைவேற்றி விடுங்கள். யாருக்கும் பொய்யான வாக்குறுதிகளை மட்டும் கொடுத்து விடாதீர்கள். அதை